ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேத்தியிலேருந்து 2 விஷயம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் எஸ்வி சேகர், இன்னொரு பக்கம் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ். இவங்க 2 பேருமே பெண்களை பற்றின தவறான பார்வையோட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தாங்க. அதுக்கு அதிகப்படியான எதிர்ப்புகள் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து பின்வாங்கி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது முதல் முறையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தவறுகளை அவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதிலும் குறிப்பாக எஸ்வி சேகர் அவர்கள் இதுக்கு முன்னாடி பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி கேவலமாக பேசி அது பெரிய கேஸ் ஆகி அரஸ்ட் வாரண்ட் வரைக்கும் கொடுத்து இன்னைக்கும் அந்த கேஸ் நிலுவையில் இருக்கும்போதும் தொடர்ச்சியாக லூஸ் ஸ்டாக் விட்டுட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் வசந்தன் இதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் அந்த காலேஜ் பொண்ணுக்கு ஒரு விபரீதம் ஏற்பட்ட போதும் அன்னைக்கும் அந்த பொண்ணை தான் ப்ளேம் பண்ணார். தொடர்ச்சியாக ஏன் நீங்கள் பொண்ணுங்க நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், இவ்வளோ தூரம் தான் இருக்கணும், இதை தாண்டி நீங்கள் வெளில வந்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையோடு பேசக்கூடியது என்ன மாதிரியான வாழ்க்கை முறைங்கிறது எனக்கு தெரியவே கிடையாது. இதுக்கு முன்னாடி எஸ்வி சேகருக்கு அந்த கோர்ட் கேஸில் கேள்வி கேட்கும்போது கூட எனக்கு வயசில் பெரியவன், நான் நாட்டின் மூத்த குடிமகன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க. நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் வயது முதிர்ச்சியாவோ அறிவு முதிர்ச்சியாவோ பேச வேண்டியதே கிடையாது. நீங்கள் அறவை காட்டுத்தரமான பேச்சுக்களை மட்டும்தான் நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் வாயை மூடிட்டு இருக்கலாம். இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த கட்சியை ஆதரிக்கிறது, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியை ஆதரிக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் யாரையாவது ஒருத்தரை திட்டுறது, அது மூலமாக ஒரு லைம் லைட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை முறைனா உங்களை புறக்கணிக்கிறத தவிர வேறு எந்த வேலையுமே கிடையாது, எந்த வழியுமே எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் நிஜம். மிக அருவருப்பான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. இவ்வளவு காலங்கிறது உங்களுடைய அனுபவங்களை நாங்கள் எடுத்து சொல்லணும்னா எந்த அனுபவமும் உங்கள்கிட்ட இருந்து நல்ல அனுபவங்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் நிஜம். எஸ்வி சேகர், நீங்கள் எந்த கட்சியில் அரசியலாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் நீங்கள் முன்னுக்கு வர முடியாதக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய அடிப்படையான ஆண் என்கிற ஆதிக்க புத்தி தான். அந்த புத்தியிலேருந்து கொஞ்சம் இறங்கி வாங்க. பிராமணர் அப்படின்னு நீங்கள் கொண்டாடிக்கிட்டு, நான் ஜாதியை பற்றி பேசுறது கிடையாது, ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சாதி ஒதுக்கீடு அதாவது பேசிகிட்டு இருக்கீங்களா, அந்த கிரீடத்துலேருந்து இறங்கி வாங்க. அது கிரீடமே கிடையாது. அது நீங்கள் தன்னை தான் உயர்ந்தவன் எவன் சொல்கிறானோ அவனை விட கேவலமானவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதுதான் நிஜமான விஷயம். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தோன்னா பின் வாங்குறதும், அதுக்கப்புறமா திரும்பவும் உள்ளே போகிறதும், அதிகாரத்துக்கு கீழே அடிபணிஞ்சு அதுக்குள்ளே அந்த நிலவுக்குள்ளே ஒதுங்கி நிற்கிறதும் மட்டுமே உங்களுடைய வேலையை வச்சுட்டு இருக்கீங்க. உங்களை கணக்கில் எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நிஜமான விஷயமும் கூட. இன்னொரு பக்கம் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ், அரசியல் விமர்சனம் பேச்சுரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. அதுக்காக ஒரு அளவு உண்டு. யாரை என்ன பேசுகிறோம், எந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறோம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக விஜய் ரசிகர்கள் எல்லாருமே தற்கூரின்னு பேசுறது எவ்வளோ அசிங்கமான விஷயம் தெரியுமா? அது நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்துறது கிடையாது, உங்களை நீங்கள் உங்களுடைய கட்சிகளை முட்டாள்தனமாக நீங்கள் கீழே இறக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அர்த்தம். முழுமையாக அரசியல் படுத்த முடியாது. முதல்ல அரசியல் கட்சிக்குள்ளே வர்றாங்க, அவங்களுக்கான சரி தவறுகள் எப்படிங்கிறத அவங்க மெதுவாக தான் கற்றுப்பாங்க. அந்த டயத்தை கூட உங்களுக்காக கொடுக்க முடியலன்னா நீங்கள் யாருங்க அடுத்து உங்களை பற்றி பேசுறதுக்கு? ஒரு அரசியல் தலைவரை பற்றி பேசும்போது நீங்கள் பேசலாம். ஒரு பொண்ணு தன்னுடைய விருப்பமான ஒரு நடிகர் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதிகப்படியாக 1-2 வார்த்தைகள் உற்சாகத்தில் சொல்லலாம். அந்த வார்த்தைகளை ஏற்கனவே ட்ரோல் பண்ணி அந்த பொண்ணோட ஃபோட்டோ வீடியோஸும் போட்டு கேவலப்படுத்தியாச்சு. அப்போ ஒரு மூன்றாந்தரமாக ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அதே வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்களாம் என்ன பெரிய அரசியல் விமர்சகராக இருக்க போகிறீங்க? நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் நான் அந்த வார்த்தையிலேருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். நான் சரியாக தான் சொன்னேன், அவங்க அப்படித்தான் அப்படின்னு கேவலமாக பேசினேன். நீங்கள் இன்னைக்கு காலையில் அரசியல் அழுத்தம் காரணமாக நான் காயப்பட்டிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முதல்வர் அவர்களே அப்படின்னு நீங்கள் முதல்வரை கூப்பிடும் போதே தெரியுது நீங்கள் எந்த நிர்பந்தத்துக்கும் காரணமாக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்கிற விஷயமே. யோசிச்சு பாருங்க, நாம் என்ன மாதிரியான ஒரு இடத்துல இருக்கோம். யாராவது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பேசினா அந்த வார்த்தையை வச்சு கொன்று எடுப்பீங்களா? நீங்கள் தெரியல. இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைகளை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு நீங்கள் ஒரு தொலைபேசியில் ஒரு வீடியோ பார்த்து அதுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கல. நான் நிற்கிறேன், அந்த ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன் அப்படிங்கிறது என்ன விதமான ஒரு வெறுப்புணர்ச்சி? ஒருத்தன் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கான், அவ்வளவுதானே. ஜெயிக்க போகிறதில்ல, அதெல்லாம் வேறு விஷயம். அவருக்கு ஆதரவு இல்லை, அதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டியதானே. ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை இன்னமும் கேவலப்படுத்துவீங்கன்னா நீங்களாம் என்ன மாதிரியான ஆட்கள்? இதில் என் மேலே நான் இன்னமும் இனிமேல் ஃபோன் கால் மிரட்டல்கள் வந்துச்சுன்னா நான் சட்ட ரீதியாக யாரும் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் ஆக்சுவலாக உங்கள் மேலே தான் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஒரு தனி மனிதரை நீங்கள் கேவலப்படுத்தி பேசுவீங்க, அதை நியாயப்படுத்தவும் செய்வீங்க, பொது வழியில் இருக்கிறதுலேயே மோசமான அசிங்கமான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவீங்க.
எல்லாரும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் உங்களை மன்னிச்சிடணும் அப்படின்னா என்ன விதமான அர்த்தம்? தெரியவே இல்லை. அதுவும் இம்முறை தேர்தல் களம் அப்படிங்கிறது வெற்றி மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குது. யாருக்குமே மக்களின் நலன் குறிக்கோளாக இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான அசிங்கங்களையாவது தவிர்த்துக்கலாமே. வேறு என்ன சொல்ல? இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.